கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஒன்று கூட மறுபடியும் காணொளி மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சிந்தனைக்காக ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆகமம் 21 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். Praise the Lord. அவளுடைய கண்களை கர்த்தர் திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் அவள்? அவள்தான் அடிமை பெண்ணாகிய ஆகார். இவளை குறித்து நாம் பார்க்கிற போது, இவள் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வந்ததான ஒரு அடிமை ஸ்ரீ. ஆபிரகாம் சாராலும் கானான் தேசத்திலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு எகிப்து தேசத்துக்கு கடந்து போகிற போது அவர் தன் மனைவியின் இடத்தில் சொல்லுகிறார், நீ அளவுள்ள ஸ்ரீயாய் இருக்கிறபடினாலே உன் நிமித்தம் என்னை கொன்று போடாதபடி நான் படைத்திருக்க நீ உன்னை சகோதரி என்று நீ சொல்ல வேண்டும் என்று ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராள் இடத்தில் கேட்டுக்கொண்டார். அப்படி கேட்டுக்கொண்டதின் நிமித்தம் அவள் என்னுடைய சகோதரன் என்று சொன்னபோது பார்வோன் சாராளை அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அங்கே இருந்த எல்லாரும் எகிப்தியர்கள் சாராளை பார்த்தபோது மிகுந்த அளவுள்ள ஸ்திரீயாய் இருக்கிறதை கண்டு அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவ்விதமாய் அவளை கொண்டு போனதின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனுடைய குடும்பத்தாரை அங்கே வாதையால் கர்த்தர் வாதித்தார். கர்த்தர் வாதித்த போது அதை அறிந்ததான பார்வோன், அவள் உன்னுடைய சகோதரி என்று நீ சொன்னாய் அல்லவா, ஆகவே தான் நான் அவளை அழைத்து கொண்டு போனேன். இந்த வாதை உன் நிமித்தம் வந்ததின் நிமித்தம் நீ அவளை நீ அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவளை அவனிடத்திற்கு அனுப்புகிற போது, ஆதியாகமம் 12 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டி அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் அங்கே கோடிடப்பட்டிருக்கிறது வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் கிடைத்தது. இது சாராள் மூலியமாக கிடைத்ததான காரியங்கள். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், மூத்த போதகர்கள், அந்த வேலைக்காரிகள் என்று சொல்லுகிற இடத்திலே ஆகாரும் அங்கே கடந்து வருகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆகார் அங்கே ஆபிரகாமோடு சாராளோடு கூட வேலை செய்யத்தக்கதாக வேலைக்காரியின் வரிசையிலே அவள் காணப்பட்டார். ஆனால் தனக்கு பிள்ளை இல்லாததின் நிமித்தம் சாராள் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்து, அவள் மூலமாக எனக்கு ஒரு பிள்ளை பேரு கிடைக்குமானால் நான் அவளை கொஞ்சுவேன் என்று சொல்லி பிள்ளைக்காக அவள் ஆசைப்பட்டு ஆகாரை ஆபிரகாமுக்கு அங்கே கொடுத்தபடியினாலே அங்கே நாம் பார்க்கிறோம், ஆகார் கர்ப்பவதி ஆனார். அதை ஆதியாகமம் 16 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து, கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாரான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாராகிய சாராயை அற்பமாய் எண்ணினாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகாரே, நீ ஒரு வேலைக்காரி, நீ ஒரு அடிமை பெண், எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வந்தவள். நீ அவளுக்கு அடங்கி போகிறதை விட்டு இப்போது கர்ப்பவதி ஆன உடனே
உன்னை நடத்துகிறதான அந்த நாச்சியாரை நீ அற்பமாய் எண்ணுகிறாய். அதனாலே அந்த விளைவு பல விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாகியும் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நடத்துகிறவர்கள் யார்? சபையாயிருந்தால் சபை போதகர், அதே வேளையிலே குடும்பமாய் இருந்தால் உங்களை நடத்துகிறது உங்களுடைய புருஷன். ஆகையினாலே தான் பவுலும் சொல்லுகிறான், மாத்திரமல்ல பேதுருவும் சொல்லுகிறார், அந்தபடி மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பயபக்தியாய் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நீங்கள் அன்பு கூற வேண்டும், அவர்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதே போல சபைக்கு அங்கே போதகர் அங்கே தலையாய் இருக்கிறபடியினாலே போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதே 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, சபைக்கு தலையாய் இருக்கிறவர் கிறிஸ்து. அதை நாம் பார்க்கிற போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் உங்களுக்காக பாடுபட்டு அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி உங்களுக்கு மாதிரியை அவர் பின்வைத்து போனார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் நமக்கு மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்தார். ஆகவே அந்த மாதிரியை நாம் பின்பற்றுவோம். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமானால் நம்மை நடத்துகிறவர்களுக்கு மாத்திரம் நம்மை நடத்துகிற ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் நடக்க முடியும். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேய்ப்பன் உண்டு. ஆனால் தான் இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. அப்ப நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவே இயேசு இந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமை நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். பிள்ளைகளே, பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிகள் போதகர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கீழ்ப்படிதலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படியாதவர்களுக்கும் கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நாம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போம், பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்போம் என்று யாக்கோபு நமக்கு ஆலோசனையாய் சொல்கிறார்.
இங்கே நாம் பார்க்கிற போது ஆகார் அங்கே தான் கர்ப்பவதியான போது, காரணம் நடத்துகிற நாச்சியார் மலடியாய் இருக்கிறார், அவள் பிள்ளை இல்லாதவளாய் இருக்கிறார். அவள் பிள்ளை இல்லாத இருக்கிறதை கண்டு இவளுடைய பார்வைக்கு அது அற்பமாய் நினைத்தால், அற்பமாய் நடத்தினாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அற்பமாய் கண்டபோது அங்கே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட இந்த அநியாயம் உன்மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்று சொன்னபோது ஆபிரகாம் பயந்து சாராவை பார்த்து சொல்லுகிறான். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் கைக்குள் இருக்கிறார். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றால், அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தின போது அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். Praise the Lord. இன்றைய நாட்களிலும் அதிகமாகத்தான் இருக்கிறது. சபையிலே கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொன்னால், வேத வசனத்தை, உபதேசத்தை, சத்தியத்தை கேட்க மனதில்லாதபடி செவிக்கிணவு உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகும் காலம் வரும் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே பார்க்கிற போது தேவனுடைய பிள்ளைகள் உபதேசத்தை கேட்க மனதில்லாதபடி செழுமையின் உபதேசத்தை விரும்பி சிலுவையின் உபதேசத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு தனக்கு சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தேடி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் எல்லாவித நீதிய சாந்தத்தோடு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு என்று வேதம் தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடினமான உபதேசம் அல்ல. அவரோடு கூட இருந்த சீஷர்களிலே 70 பேர் இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ளுவார் என்று சொல்லி இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இயேசு கேட்கிற 12 சீஷர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு ஓடி போக மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே என்று அவர்கள் சொல்லி இயேசுவை பற்றி கொண்டார்கள், இயேசுவை சார்ந்திருந்தார்கள். ஆகவே தான் கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கிரீடத்தை, அவர்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதலுக்கு மனம் திரும்புவோம், புத்தி சொல்லுகிறதற்கு நாம் மனம் திரும்புவோம். அப்படி கேட்காதபடி அதை அலட்சியம் பண்ணும்போது, அதை அற்பமாய் எண்ணுகிற போது சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் இவ்விதமாய் சொல்லுகிறான். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முடிவிலே உன் மாம்சமும் இப்ப தெரியாது என்கிட்ட வாலிப முறுக்கு இருக்கிற போது எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயம் இருக்க. அப்படியானால் அது எப்போ உணர சொல்லும்? முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உரு அழியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மறந்து போகாது. வாலிபம் மறைந்து போ, அது கடந்து போ. ஆனால் முதிர் வயதிலே வருகிற போதுதான் அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ துக்கித்து, ஐயோ உலகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுடைய என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவார். அன்றைக்கு no use, you are wasting the time. காலம் கடந்து போய்விட்டது.
அதே சாலமோன் சொல்லுகிறார், முதல் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருந்து, நான் கூப்பிட்டேன், நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டி, ஹலோ உங்களைத்தான் அப்படின்னு கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனைகளை எல்லாம் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். என்றால் என்ன தெரியுமா? பரிகாசம் பண்ணுவேன். அட்டையா அல்ல பட்டும் உனக்கு புத்தி வராது அப்படின்னு பெரியவங்க நம்மளை பார்த்து சொல்லுகிறது போல கர்த்தர் நம்மை போல அவரும் சொல்லுவார், அவரும் ஆகடியம் பண்ணுவார், அவரும் பரிகாசம் பண்ணுவார். அவர் அந்த ஆகடியம் பண்ணும்போது எப்படி வரும்? பயப்படுகிற காரியம் புயல் போல் வரும், ஆபத்து சூறாவளியை போல வரும். நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வருகிற போது ஆகடியம் பண்ணுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஆகடியம் பண்ணுவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 71ஆம் சங்கீதம் அதிலே 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகள் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை மறுபடியும் திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். அப்படியானால் இடுக்கண்கள், வேதனைகள், ஆபத்துகள். இன்றைக்கு நமக்கு கொரோனாவை குறித்து பயம். ஐயோ செல்லூருக்கு வந்து விட்டது, ஜீவா தெருவுக்கு வந்து விட்டது, மேலமாசி வீதியிலே வந்து விட்டது என்று சொல்லி கோரிப்பாளையத்திலே வந்து விட்டது, அடுத்த தெருவிலே வந்து விட்டது, பக்கத்து வீட்டிற்கு வந்து விட்டது. ஏன்? வியாதியின் பயத்தை மனுஷர்கள் மிகவும் நடுங்குகிறவர்களாக இருக்கிறார். அரசாங்கம் எவ்வளவுதான் சொன்னாலும் வீட்டிலே அமர்ந்திருக்க முடியவில்லை. வீட்டை விட்டு வெளியே சுற்றவும், தன் இஷ்டப்படி ஓடவும் ஆடவும் இன்றைக்கு வாலிபர்கள் கடந்து செல்லுகிறார். ஆனால் வியாதி கடந்து வரும்போது அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. இங்கே சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்லுகிறான். அதை வாசியுங்கள். 71:20 மறுபடியும் வாசிக்கலாம். அநேக இக்கட்டு என்று சொன்னால் எப்பக்கமும் திரும்ப முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. அந்த நிலை வருந்த போது ஆபத்துகளையும் என்னை காணும்படி செய்த என்னை அப்ப இந்த காணும்படி செய்தவர் யார்? இந்த கொரோனா வியாதியை அனுமதித்தது யார்? பலவீனங்களை அனுமதித்தது யார்? கர்த்தர். ஆகவே உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை, நீ மனம் திரும்ப. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். உனக்கும் தேவனுக்கும் நல்ல ஐக்கியமும் சிநேகமும் அங்கே காணப்படும். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். எங்கே சாராய் பார்க்கிற போது ஆகாரை கடினமாய் நடத்தின போது அவளை விட்டு ஓடி போனார். எங்கேயாவது ஓடி போயிடுவோம் என்று நினைத்து அவள் புறப்பட்டு ஓடினாள். ஆனால் ஆபிரகாமுடைய வித்து ஆகாருக்குள் இருந்தபடியினாலே ஆபிரகாமின் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் ஆகாரை கர்த்தர் நேசித்தவராய் இருந்தார். ஆகவே தான் இங்கே நாம் பார்க்கிறோம் 8ஆம் வசனம் 16ஆம் அதிகாரம் ஆதியாகமம். சாராயின் அங்கு கொடுக்கக்கூடிய அடமொழியை நன்றாய் கவனிக்க வேண்டும்.
ஆபிரகாமின் அடிமை பெண் என்று சொல்லவில்லை, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? உன் பேர் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். என்னை யாருக்கு தெரியும்? என்னை ஒருவருக்குமே தெரியாது. நான் செய்கிறது ஒன்றும் தெரியாது. ரகசிய பாவங்கள் யாருக்கு தெரியும்? ஆனால் உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீ மறந்து போக வேண்டாம். சங்கீதம் 139 சங்கீதத்திலே நீ வாசிக்கும் போது அங்கே முதல் வசனத்திலிருந்து, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் நீ எழுந்திருக்கிறதையும் எந்திரிக்கிறதையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறீர். நீ நடந்தாலும் நீ படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவின் சொல் பிரபாதத்திற்கு முன்னமே அதை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். 7ஆம் வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று இதே ஆகார் சொல்லுகிறார். அதிலே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னை காண்பவரை நான் கண்டபடியால் தன்னோடு பேசின கர்த்தருக்கு இந்த அடிமை சொல்ற, எந்த அடிமை? ஆகார் சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார். யாருக்கு பேரிடுகிறார்? கர்த்தருக்கு பேரிடுகிறார். இவர் யார்? ஒரு எகிப்திய ஸ்திரீ. எகிப்திய ஸ்திரீ மாத்திரமல்ல, ஒரு அடிமையின் ஸ்திரீ. இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் கர்த்தருக்கு பேரிடுகிறார். கர்த்தர் அவளை பார்த்து, ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய காரியங்கள் என்ன? நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்ய போகிறாய் என்பதை கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். மரத்தின் மேல் ஏறி இருந்ததான இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டதான ஒரு குள்ளனான ஒரு மனுஷன் அந்த அத்திமரத்தின் கீழே இயேசு வந்து நின்று அண்ணாந்து பார்த்து சதைவே என்று பெயர் சொல்லி அழைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. அதிலே ஆதியாகமம் 16:10 வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், குமாரனை பெறுவாய். ஸ்கேன் போட்டு பார்த்து சொல்லல, கர்த்தர் பார்த்தா அது ஸ்கேன் தான். கர்ப்பத்துக்குள்ள என்ன பிள்ளைங்கிறது கர்த்தர் அறிவார். ஆகவே தான் கர்த்தர் ஆகாரை பார்த்து சொல்ல, நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஏன் ஒரு பொம்பளை புள்ள பெறுவாய்ன்னு சொன்னாரா? கர்த்தர் வாய் திறந்து எங்கேயெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் ஆண் பிள்ளை தான். நீ ஒரு குமாரனை பெறுவாய். உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. இன்ன பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அவனுக்கு நீ என்ன பேர் கொடுக்கணும் தெரியுமா? இஸ்மாயில். இஸ்லாமியர்கள் சொல்லுவார்கள், தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பாங்க இஸ்மாயில். அவர் தான் இஸ்மவேல். அப்போ இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆகார் தன் பிள்ளையோடு கூட வளர்ந்து வருகிற காலங்களிலே 21ஆம் அதிகாரம் என்னுடைய வார்த்தையை நான் சுருக்குகிறேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார், அதில் சொல்லியிருக்கான், எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை. தாயும் பிள்ளையும் யாரை பரிகாசம் பண்றாங்க? சாராயை பரியாசம் பண்ணுகிறார். அப்பொழுது சாரா ஆபிரகாம் இடத்திலே வந்து நிற்கிறார். அவளும் அவருடைய பிள்ளையும்
என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், அவர்கள் என்னை விட்டு அகல வேண்டும், அவர்கள் இருக்கக்கூடாது, புறம்பே தள்ளும் என்று சொன்னபோது ஆபிரகாமுக்கு அது துக்கமாய் இருந்தது. கர்த்தர் சொன்னார், சாராய் உனக்கு என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய். இப்போ வேறு வழி இல்லாதபடி ஆபிரகாம் அப்பங்களையும் தண்ணீரை துருத்தியிலே ஏற்றி அவருடைய தோளிலே வைத்து அவருடைய பிள்ளையாகிய இஸ்மவேலையும் கையிலே கொடுத்து அனுப்பிவிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பம் என்பது தேவனுடைய வசனம், தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காட்டுகிறது. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? அப்பமாகிய வசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இது கர்த்தருடைய வருகை மட்டும் அல்லது நம்முடைய மரணத்தின் நாள் வரைக்கும் நாம் அதை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். இவர் பெயர் சபா என்கிறதான வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அவள் வைத்திருந்த அப்பமும் செலவழிந்து போயிற்று, தண்ணீரும் செலவழிந்து போயிற்று. இப்போது பிள்ளைக்கு கொடுக்க ஒன்றுமில்லாதபடியினாலே என் பிள்ளை சாகிறதை நான் காண மாட்டேன் என்று சொல்லி கல்லெறிகிற தூரத்திலே பிள்ளையை வைத்துவிட்டு அவள் அழுதாள். ஆனால் கர்த்தர் பிள்ளையின் சப்தத்தை கர்த்தர் கேட்டார். 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் பிள்ளையின் சப்தத்தை கேட்டார். ஆகாருடைய சத்தத்தை கேட்கவில்லை. தன்னை நடத்துகிறதான நாச்சியாருக்கு கீழ்ப்படியாத ஆகாருடைய சப்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுக்கவில்லை. ஆனால் பிள்ளையின் சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். பிள்ளை இருந்த இடத்திலே ஒரு துறவை கர்த்தர் காண்பித்தார். அப்போதுதான் அவருடைய கண்களை கர்த்தர் திறந்த போது அங்கே துறவு இருக்கிறதை கண்டு அதிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு தானும் குடித்து தன் பிள்ளைக்கும் கொடுத்து அவள் கடந்து போனாள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு துறவை வைத்திருக்கிறார். அது ரட்சிப்பின் ஊற்றாகிய அந்த ஊற்றிலே நாம் மகிழ்ச்சியோடு நாம் ஒன்று கொள்வோம். நம்முடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பசியை நீக்க வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகும்போது, உங்களுடைய குறைவுகளை தேவசமத்தில் அறிக்கையிடுகிற போது அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் உங்களை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய வேதனையை மாற்றுவார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த கடினமுள்ள இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். உனக்குரிய அப்பம் உனக்கு கிடைக்கும், உனக்குரிய தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் உன்னை போஷிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை காப்பாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் செபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் கால வேலையிலும் நாங்கள் தேவ சமூகத்திலே கூடி வரவும் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவர்களை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி கனத்துக்குரியவர்களாய் எண்ணி நாங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ள கர்த்தர் கிருபையார். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதால் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதா. ஆமென். ஆமென். பிரைஸ்